Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செட்டிநாடு நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 3 லவங்கம், இதெல்லாம் சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டைத்தூள், நல்லா இது போல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 6 சின்ன வெங்காயம், 1 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 8 முந்திரி பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. 2 லவங்கம், கல்பாசி கொஞ்சம், அன்னாசிப்பூ 1, பிரிஞ்சி இலை 1, ஒரு வெங்காயம், தேவையான அளவு உப்பு. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இல்லையா மசாலா, அது 4 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 250 கிராம் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கறியில் நல்லா மசாலாலாம் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டு இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் அண்ட் டேஸ்டியான செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.